அண்மைச் செய்தி தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் வெறிநாய் கடித்து பெண்கள் சிறுவர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், காயமடைந்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? அந்த வெறிநாய் பிடிபட்டு விட்டதா? வணக்கம். தேனி மாவட்டத்தில் மலை கிராமங்கள் அதிகம் உள்ள கடமலைக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே வெறிநாய் கடித்து சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த வாரம் கடமலைக்குண்டு கிராமத்தில் வெறிநாய் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நேற்று இரவு கடமலைக்குண்டு அருகே உள்ள ஆலந்தளிர் மற்றும் குமரன் தொழு கிராமங்களில் வெறிநாய் கடித்ததில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாய்க்கடியால் ஆழமான காயமடைந்த நபர்கள் மட்டும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து குறிப்பிட்ட தேதிக்குள் வந்து செலுத்திக் கொள்ளும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். கடமலைக்குண்டு பகுதியில் கடந்த சில வாரங்களாகவே வெறிநாய்கள் தாக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதால் பெரு நாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.